கோவாலு என்னுடைய பழைய அனுபவத்தை கேட்டேன். எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரியே நிகழ்ச்சிகள்லாம் சௌகரியமாக வராது. இந்த ட்விஸ்ட்டுன்னுவாங்க, இந்த சினிமாவில் வர்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும்போது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அந்த நேரத்தில் என்ன பண்ணால் தப்பிக்க முடியும்னு ஒரு மனுஷனுக்கு அந்த யோசனை இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். எனக்கு ஒரு அனுபவம் அண்ணே சொல்லிட்டீங்கண்ணே. அது இல்லை கோவாலு, நீ சிதம்பரம் போயிருக்கியா? இல்லைண்ணே, இது வரைக்கும் போனதில்லைண்ணே. நல்ல வாய்ப்பை விட்டுட்டேன். அங்கே ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் இருக்குது, நடராஜர் கோவில். ரொம்ப அருமையான கோவில், போய் பார்க்கணும். அவ்வளோ பெரிய கோவில். இந்த சிவன் கோவில், கோவிந்தராஜர் பெருமாள் கூட ஒரு சந்நிதி இருக்குது, பொண்ணுலேயே வேய்ந்த கோபுரம் இருக்குது. ரொம்ப அருமையான இடம். அதே மாதிரி அந்த ஊருக்கு பெருமை அண்ணாமலை பல்கலைக்கழகம்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இருக்குது. அப்படியாண்ணே? ஆமாயா, எல்லாத்தையும் கேட்டு அப்படியாண்ணான்னு கேளு. சொன்ன மாதிரி கேட்டெல்லாம் செய்யாமல் இரு. அப்போ நான் அங்கே படிக்கிறேன் காலேஜில். இந்த ரயில்வே கேட் தெரியுமா உனக்கு? அண்ணே நக்கலை பாருங்கண்ணே, நான் தான் சிதம்பரமே வந்ததில்லைன்றேன், ரயில்வே கேட்டு தெரியுமான்னு அசால்ட்டாக கேட்குறீங்க. ஓ சாரி, நான் நீ வரலன்னு சொன்னல. அந்த காலேஜ்லேருந்து லெவலிங் எடுத்துகிட்டு வரணும் கோவாலு. நான் காலேஜ்லேருந்து அப்படியே லெவலிங் எடுத்துக்கிட்டு அப்படியே வரேன். மெயின் ரோட்டில் அப்படியே அந்த ரயில்வே கிராஸ் பண்ணுறேன். அப்படியே திரும்பி வந்தால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் சுற்றி எடுத்துக்கிட்டு வந்து லெவலிங்கெல்லாம் முடிச்சுவிட்டேன். இப்போ பேப்பரை கீழே வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கழட்டுறேன். என் நேரம் பாரு, நான் கீழே பேப்பரை வைக்கிறேன், ஒரு மாடு வந்து அந்த பேப்பரை கவிட்டு போகுது. நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த மாடை துரத்துறேன், அந்த மாடு ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பசியோ இல்லை என்ன பழி வாங்கணும்னு நினச்சோ தெரியல, நிலைமை மோசமாகி போச்சு. அது வேறு முக்கியமான செமஸ்டர் எக்ஸாம். கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரம் போராடி எடுத்த ரீடிங்ஸ், அதெல்லாம் வந்து இன்ஜினியரிங்கில் வரும். அண்ணா நீங்கள் இன்ஜினியராண்ணே? ஆமாம், சிவில் படிச்சிருக்கேன்ப்பா. அப்புறம் என்னென்ன பண்ணீங்க? அதுதான் கோவால் நெருக்கடி. இப்போ உண்மையை போய் சொன்னால் என்னாவும் பெயில் போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணேன், எடுத்துகிட்டு வந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு பின்னாடியிலேருந்து முன்னாடி போட்டு எழுதி கொடுத்து பாஸ் பண்ணிட்டேன் கோவாலு. அதனால் சூழ்நிலை மாறும்போது கூட மனுஷன் கொஞ்சம் யோசித்து பண்ணணும் கோவாலு. அண்ணா நல்லா இருக்குண்ணே இந்த தகவல், சூப்பர்ண்ணே. சரி, அப்புறம் பேசுவோம்.